வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு அம்மா தான் மகனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க பாருங்கள். டேய் தம்பி, நான் உனக்கு என்னடா குறை வச்சேன்? அப்பா இல்லாத பையன் 17 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா தவறி போனதுலேருந்து படாத பாடுபட்டு எப்படியோ உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு ஒரு இன்ஜினியராகவும் மாற்றிட்டேன் நான் உன்னை. ஆனால் நீ இப்படி பண்ணுவேன் நான் நினைக்கவே இல்லைடா தம்பி, நினைக்கவே இல்லை. நான் உனக்கு என்னெல்லாம் எதிர்பார்த்து வளர்த்தேன் தெரியுமா? நீ பெரிய ஆளாகணும், பெரிய இடத்துல நீ உத்தியோகம் பார்க்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், உனக்கு ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும், என்னுடைய பேர குழந்தைகள் பேத்திகளை கொஞ்சணும்னு நினைச்சேனடா தம்பி. எல்லாத்துலேயும் நீ மண்ணை வாரி போட்டுட்டு இப்படி வந்து நிற்கிறியடா அப்படின்னு சொல்லி பெரிய புலம்பல். ஆமாம், இந்த அம்மா ஏன் இப்படி கேட்டாங்க? அந்த பையன் அப்படி என்ன பண்ணிட்டான்? அதை நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? அப்போ தானே இந்த நீண்ட கண்ணாம்பா வசனத்துக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கும் இல்லைங்களா? அது என்ன விஷயம்னா, ஒரு அம்மாவும் மகனும் ஒரு வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா இல்லை, 6வது 7வது படிக்கிற பையனை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு இன்ஜினியர் ஆக்கிட்டாங்க இந்த அம்மா. இந்த நிலைமையில ஒரு நாள் காலையில் இந்த அம்மா பாத்ரூம் போயிருக்காங்க. அப்படியே வழுக்கி விழுந்துட்டாங்க. எங்கே பட்டது என்ன பட்டதுன்னு தெரியல, இறந்து போயிட்டாங்க. இந்த பையன் எங்கேயோ வெளியில் போனவன் வந்திருக்கான். வந்து பார்த்துட்டு அம்மானு கத்தி கதறி அழறி ஆர்ப்பாட்டம் பண்ணி கட்டி பிடிச்சி அழுகவே இல்லைங்க. அதை பார்த்த உடனே அப்படியே அவன் ஷாக் ஆயிட்டான். அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி நிற்கிறான். உடனே என்ன பண்ணுறான், கடகடன்னு போகிறான், கதவை சாத்தி தாழ்பால் போடுறான். நேராக போய் பீரோலேருந்து அவங்க அம்மா ஒரு புடவையை எடுக்கிறான். ஹூக்கில் போட்டு தூக்கு போட்டு செத்து போயிடும். அந்த அம்மா ஆவி தான் பையன் ஆவியை பார்த்து இவ்வளோ நேரம் பேசினது. சரிங்களா? சரி, இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இந்த 2 உடல்களுடைய துர்நாற்றம் வெளியே போகும்போது தான் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எங்கே அம்மா பையனையும் காணுமே, கூட்டமும் இல்லையே வீடுன்னு சொல்லி அந்த ஸ்மெல் வந்த பிறகு தான் தகுந்த ஏற்பாடு பண்ணி காவல்துறைக்கெல்லாம் சொல்லி கதவை திறந்து பார்த்துருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி கிடக்கிறாங்க. ஒரு மகன் தன் தாய்க்கு செய்ய வேண்டிய ஈமக்கடன்களை செய்ய வேண்டாமா? அவங்களுக்கு கடைசியாக ஒரு வைக்கரிசி போட வேண்டாமா? நல்ல முறையில் கொண்டு போய் அடக்கம் பண்ண வேண்டாமா? எரியூட்ட வேண்டாமா? இதெல்லாம் பண்ண வேண்டாமா? எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன், எந்த சூழ்நிலையிலையும் தற்கொலை செய்யக்கூடாது. ஒன்று, அந்த தற்கொலையோடு நம்ம பிரச்சனைகள் தீர்ந்து விடுமா? தீராது. பிரச்சனை பெருசாகிட்டே போகும். எப்பவுமே மரணம் அப்படிங்கிறது இயற்கையாக வந்தால் மட்டும்தான் அது நமக்கு ஒன்றும் பாதகம் விளைவிக்காது. செயற்கையாக எந்த முறையில் மரணம் வந்தாலும் அது நமக்கு தொந்தரவு தான். அதனால் மரணம் என்றுமே ஒரு தீர்வு கிடையாது. அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். இதான் இந்த விஷயம். இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் இந்த விடை வருவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.